பேர் மதுரை பல மார்க்கெட்டில் 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 பேரை கொலை பண்ணாங்களே. ஆமாம் சார். இவன் தான் சார் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டு. சின்ன வயசு தான், ஒரு 38-40 இருக்கும். அட பேர் தொலை மாட்டேன். சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, அவன் கேஸ் ஃபைலை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன். ஆனால் ஜாக்கிரதை, அவன் பேரை யூஸ் பண்ணிடாதீங்க. ஐயா தேடி வந்து கொலை பண்ணுவான். ஒரு மாதிரியான சைக்கோ நாய். சேது, அசால்ட் சேது. சேது, அசால்ட் சேது. என்ன பேரு? ஏய் பதுங்கும் புலி. டேய், அவனை பற்றி இந்த புத்தகத்தில் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு, படிக்கவே பகீர்னு இருக்கு. அதை எழுதினவர் மாமாவோட ஃப்ரெண்டு தானே. ஆமாம்மா, அவர் பதுங்கு புள்ளின்ற பேரில் தான் எழுதுறாரு. ஆனால் டேய், அவரே அங்கே வேவு பார்த்தா எழுதிக்கிட்டு இருக்காரு. கான்டாக்ட் எப்படியாவது வாங்கி தந்துடுறேன், ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதானே? ஏண்டா இம்புட்டு எழுதிருக்க, ஏன் போட்டா போட்டுக்கலாம்ல? இந்த பொம்மை படத்தை போடு, எத்தனை பேர் பல்ல காட்டியிருப்பாங்க. அவ்வளோ நக்கலை போச்சு. இப்போ வரைக்கும் வேலை செஞ்சிச்சு. ஏய் எங்கிட்ட ஆக்டிவிட்டி இருக்கு? அதை அவங்க போய் தானே இதை வாங்கிட்டு வந்தா. டேய் உங்கடா இல்லைண்ணே, போட்டடா இல்லைண்ணே. இருந்தாலும் நினைச்சிருக்கும். ஏய் ஏய் உடனே வச்சு போடு. அண்ணே நான் செய்கிறேண்ணே. டேய் அதுக்குள்ள சம்பவத்துக்கு ஆசையாடா? இப்போதானே வந்த, முதல் செய்கிறத பாரு, அப்புறம் பண்ணலாம். படிப்படியாக வந்தாதான் வரிச்சு. நல்ல வேலை, பெட்ரோல் வைக்கிற வேலைக்கு 4 லிட்டர் வேஸ்ட்டாக போகணும்னு நினச்சேன். உண்மை உருமும் பதுங்கும் புலியா? உண்மை சுடும் தெரியுமா? அதுவும் என் வீட்டுக்குள்ள எட்டி பார்த்து உருமுற உண்மை பயங்கரமா சுடும். இவர் கோர்ட்டு கேஸ்ன்னு போக மாட்டாப்ல. ஆனா கருப்புலாம்பட்டி வீட்டையும் மேலூர் ரைஸ் மில்லையும் முக்கியமா நாலூர் நிலத்தையும் அவர் முடிச்சு கொடுக்கணும். இல்லாட்டி வேற மாதிரி இறங்க வேண்டியா இருக்கும். சும்மா பிரச்சனை விளக்காதீங்க. நானே போய் முடிச்சுக்கலாமா? ரைஸ் மில் மட்டும் வேணா நிப்பாட்டிக்குவோம். ஏய் பேசாம இருங்க அண்ணே, இன்னையோட இந்த பிரச்சனை பேசி முடிச்சுக்கோம்ண்ணே. தேவையெல்லாம் வீட்டுக்குலாம் போக வேணாம், புரியுதா? விடு, பார்த்து முடிச்சுக்குவோம். ரைஸ் மில்லை தவிர்த்து மற்றெல்லாம் எடுத்துக்கங்க. அதுக்கு பதிலாக பகுடியை 40 லட்சம் கொடுக்க சொல்லுங்கள். பகுடி 40 லட்சம் தர முடியாது, ஒரு 30 கொடுப்பாப்ல. முடிச்சுக்குவோம். புதன்கிழமை பத்திரப்பதிவு வச்சுக்கோ. சேது, உன் கூட இருக்க 2-3 பேர் ஓவரா துள்ளுறாங்க, சொல்லி வை, நல்லா கொடுக்க போகிறேன். அண்ணே என்ன சும்மா வந்துருக்கீங்க? அடிங்க. தம்பி ஏண்ணே அடிக்கிற பழக்கம் இல்லையா? அதெல்லாம் டெய்லி அடிப்பா, பீர் அடிக்கிற பழக்கம் இல்லை. எழுப்போம் போட இந்தரா 2 லட்சம் இன்னைக்கு நமக்குள்ள என்னண்ணே தானே ஐண்ணே வச்சுக்கடா. நம்ம பேசினது கரெக்டாக இருக்கும்ல? இப்படி நமக்கு இங்கே காசு இருக்கதா கேனப்பிள்ளைமா அடிச்சு தெரியுறாங்க.
அப்பா இப்போ தொழிலுக்கு வருது இல்லை புள்ள நீ தான் பார்த்துக்கிறியா? பாவனே அப்பா உடம்பு படுத்துது. குடலில் அவனுக்கு குத்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனை ஏற்படுத்திக்கே இருக்கு. சென்னையில் வேலைலாம் விட்டுட்டேன். இப்போ ஃபுல் டைம் தொழில் இறங்கிட்டேன். அப்பாவை நல்லா பார்த்துக்கடா. ஒரு காலத்தில் உங்கள் அப்பா பேர் சொன்னால் ஊர் பாயில் எல்லாமே நடுங்குவாங்க. என்னத்த அப்பா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல சொன்னார். மாரியப்பன் படம் அப்பா பார்க்க வந்திருந்தேன். அதானே பூபதி ஆள். சேகர் குரூப்பும் கணேஷ் குரூப்பும் ராசி ஆகிட்டாங்களாம். அவங்க பொலை போட்டுன்னா முதல்ல ஒன்றத்துக்குன்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். மாரியப்பன் சொன்னது உண்மையாக போயேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவன் சொன்ன வரைக்கும் வெளியாலோ இல்லை ஓ ஆட்களுக்குள்ளேயோ உன்னை சுற்றி வட்டம் போட்டு ஒரு கழுகு சுற்றிட்டு இருக்கு. எதுக்கும் சூதானமாக இருந்துக்க. ஏய் சும்மா இருடா, தெரியாதீங்க. நான் சூடாக இருக்குது, சாப்பிடுங்க. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்திருக்க அவள் மனசை தம்பிச்சிருக்கீங்க. சரி, வேட்டையாடு விளையாடு கிளைமேக்ஸில் என்ன ஆகும்? என்ன பச்சி இது? அண்ணே இப்போ யாரம்மா டேஸ்ட்டாக போடுறேன். சரி போட்டு தரேன். எதுண்ணே? இம்மாலு போன வாரம் ஊருக்கு போயிட்டியா? ஆமாம், சின்ன விசேஷம், அதான் ஊருக்கு போட்டு வந்தேன். நமஸ்காரம் அண்ணே. அண்ணே முதல்ல பாத்ரூம் போண்ணே, இப்போ தான் கழுவி விட்டேன். ஏதோண்ணே முதல்ல பாத்ரூம் போண்ணே, அதான் சுத்தமாக இருக்கும். நான் உங்கள் இடத்துக்கு வந்து கக்கூஸ் போகிறதுக்கு நீங்கள் தானே எனக்கு பணம் தரணும். ஹலோ அண்ணா, கேது காலி கேட்குறியா? அண்ணா சேது முன்ன மாதிரி இல்லைண்ணா, ஆள் ரொம்ப வத்தி போயிட்டான். பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஆகுறான். வாங்கடா வந்து அழுட்டு போங்க. சேது போட்டப்ப ஃபோன் எடுக்க மாட்டான். கண்டிப்பாக கணேசனை தான் இருக்கும். சார் அந்த தில்லா பேசியிருப்பான்ல. ஹப்பா ஹப்பா ஏ ஹப்பா தெலுங்கு பாட்டு தானே, கண்டிப்பாக சேரதான் இருக்கும். யார் ஆரம்பிச்சது சொல்கிறா. உயிரை போனாலும் காட்டி கொடுக்க மாட்டான். ஆமாம், ஒரு பெரிய காஷ்மீர் தீவிரவாதி இன்னும் 5 நிமிஷம் சாக போகிறவனுக்கு சவுடல். ஆமாம்,
சேகரோ கணேசன் யாரோ என்னை ஒரு தூக்கணும் இட்லி வைக்க யாரோ என்னை தூக்கணும்னு திரியிறீங்க ஆனால் இதெல்லாம் எப்பவோ ஒரு தடவை விசாரிக்க தான் நல்லா சாப்பிட்ற ஒரு விசாரித்து கண்டுபிடிக்க தான் நேரம் இல்லை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு இட்லி பேசிக்கிட்டு இருக்கல நைட்டு கடையில் மிஞ்சி போடுறத கொண்டு வந்து தொலைல கொட்டு வர கிளம்பு சுட சுட இட்லி செஞ்சா மிஞ்சி போனதாம்ல டேய் நீங்க யாராவது சாப்பிட்றீங்களாடா ரெண்டு இட்லி பிச்சா வாயில ஊட்டு திம்பா வர கிளம்பு போங்கக்கா. சாப்பிட்ற நாய்க்கு எதுக்கு இட்லி வீடா எங்கே விட்ட யாரோ என்னை செய்யணும்னு திரியிறாங்க நீயும் சொல்ல மாட்டேங்கிற பேசாமல் எல்லா பையிலும் காலி பண்ணிட்டேன்னு வையேன் பிரச்சனை இல்லை பாரு உனக்கெல்லாம் செத்தாத்தா புத்தி வரும் நீ சாப் ஏய் இவனை வெட்டி போட்டு தரப்பாலத்தில் இவன் பணத்தை போட்டு சரி நான் உண்மையை சொல்கிறேன் எனக்கு என்ன செய்கிறேன் ஏய் வாய் பத்து பத்து போதல காலையிலேருந்து கேட்டுட்டு இருக்கோம் எதுவும் சொல்லாம சீனை போட்டு இப்போ இவர் சொல்லுவாரா நான் நாக்க தொங்க போட்டு கேட்கணுமா இதில் இவருக்கு ஏதாவது செய்யணுமா நீ சாவு எவன் நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் ஏய் என் கோட்டால உருவி படத்தை தரமா சொன்ன அண்ணே நான் செய்கிறேண்ணே. ஏய் என்னடா சட்டை இது கூத்தாடி மாதிரி கலர் ஆளும் மண்டையும் இதில் சம்பவம் வேற செய்யணும் அண்ணே 2 வருஷமா சில்லறை வேலை பார்த்துட்டு இருக்கேன். எப்போண்ணே நானும் செய்க சம்பவம் இறங்குறது? டேய் காமெடி பண்ணாதடா. நாங்களும் 4-5 வருஷம் சில்லற வேலை தான் பார்த்தோம். இப்போதான் சம்பவம். அதெல்லாம் வர வேண்டிய நேரத்தில் வரும். முதல்ல நடிகர் மாதிரி ட்ரெஸ் போடுறத மாத்திரம். அண்ணே நீ 5 வருஷமா சில்லறை பார்த்துட்டு நான் சில்லறை பார்க்கணுமா? சரிண்ணே ப்ளீஸ் நான் செய்கிறேனே. சரிண்ணே அண்ணே நான் செய்கிறேன். ஏய் காசுண்ணே விட்டுறே நான் செய்கிறேன். டேய் நீ நேத்து வந்து ராசா சொல்லு ராசா அண்ணே. சரிண்ணே அண்ணே. ஏய் காசுண்ணே விடுடா. ஏய் ராசனா ஏய் போட்டாங்க டேய் காலங்கத்தல் நடு வீட்டில் சாப்பிட்டு இருக்கேன்ல எப்படியா இருக்கும் வாண்டி கம்மர் கட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன தூக்கி போங்களா இப்போ சந்தோஷமா ஏய் வினாது கழுவிடு ஓனே காசேண்ணே உனக்கு இல்லாமல் எனக்கு இல்லாமல் வாயை மூட்டு வா கடுப்பேத்த. அண்ணே எஸ்ஐ வரானே. இப்போ என்னண்ணே பண்ணுறது? ஆரி சார் நம்ம கேஸ் நான் பார்த்துக்கிறேன். ஏய், என்னையா கேரட் போடு. சாம்பாரை கொட்டி விட்டீங்களா? என்ன செய்து ஹோட்டலில் ஒன்று சுட்ட ஒன்று பிடிச்சிட்டிங்களா? அது எனக்கு போட்ட ஸ்கெட்ச் இல்லைங்க வேறு பிரச்சனை இந்த குடிகார பையில தான் போட வந்திருக்காங்க நான் எதிர்ச்சி அந்த பக்கம் போய் தொலைச்சிட்டேன் அப்போ நீங்கள் அவனை பிடிச்சி வைக்கல. அதான் நான் கொலை வரலன்னு சொல்லலைங்க நீங்கள் தானே போலீஸ் கண்டுபிடிங்க காப்பி சொல்லிட்டா இல்லை நான் டியூட்டியில் இருக்கேன். அவசரமாக வெளியே கிளம்பணும். இந்தப்பா இந்த பணத்தை எப்படியாவது அதிக வட்டிக்கு ரொட்டேஷன் பண்ணி கொடுப்பா. ஏன்னா அடுத்த வருஷம் பையனை இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கணும். இப்போ எல்லாம் ஏன் சார் வட்டி காசு வாங்குறான் தைரியத்தில் கையெழுத்து போட்டால் பேங்க்காரனே வாரி கொடுக்குறானே முயற்சி பண்ணு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், 20 நாளைக்கு முன்னாடி சென்னை கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து உன்னுடைய ஃபைலை உடனே ஃபேக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. என்ன ஏதுன்னு தெரியல, என்கவுண்டர் பிளானானு புரியலை. எதுக்கும் நீ ஜாக்கிரதையாக இருந்துக்க. என்கவுண்டர்னா நிச்சயமாக உன்னை வேறு பார்க்க உங்கள் ஏரியாவில் ஆள் சுற்றிட்டு இருப்பாங்க. டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்கிறேன். ஆனால் நீ கேர்ஃபுல்லாக இருண்ணே. கரெக்டா? வணக்கம் சிரிப்பொலி அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சி செமரகல நான் சிவகர் கொண்டு கண்ணாந்த நிகழ்ச்சியில யாரெல்லாம் செமரகல அண்ணே என்னடா முட்டாளா போட சொல்றா? ஏன் நான் தீ பார்க்க மாட்டேன். வீட்டில் பணத்தை வச்சுக்கிட்டு சிரிப்பு தாஜ்மஹால் ஓகே தானே? ஏய் ஏதாவது பாரி லொக்கேஷன் போடுப்பா. இந்த லண்டனு பாம்பே பாரிஸ்லாம் சொல்கிறாங்க. அவளுக்கு பாரிலாம் போகணுன்னு ரொம்ப ஆசை. அப்படியா? பேர் என்ன சொன்ன? கங்கா. மோ பேர் ஸ்ரீபிரியா. லவ் மேரேஜா? ஆமாப்பா. வெக்கப்படுறேன். சேதண்ணே. அண்ணே வணக்கண்ணே. சொல்லுங்கண்ணே. அண்ணே பக்கத்துலண்ணே. கண்டிப்பாக வந்துடுறேண்ணே. வந்துடுறேண்ணே. சேதனே ஃபோன் பண்ணி கூப்பிட்றாப்புல. என்னவா? இன்னைக்கு ராத்திரி பெரிய சம்பவம் இருக்கான். யாரு? எதுக்கான் தெரியல, போனான்னு தெரியும். ஆனால் கண்டிப்பாக ஏதோ பெரிய இதில் தான் இன்றைக்கி ஊரில் போகுது. முதல்லாம் என்னை பெரிய சம்பவத்துக்குலாம் கூப்பிடவே மாட்டாங்க. அன்னைக்கு சேதனை முன்னாடி தைரியமாக சவுண்டை கொடுத்தேன்ல, அதோட எஃபெக்ட் தான். அப்படியா? சரி நீ 10 நிமிஷம் உட்கார, நான் அந்த வந்துடுறேன். ஏய் சீக்கிரம்பா, சம்பவத்துக்கு வேற போகணும். ஓகே. மாமா என் பேக்குள்ள ஒரு கருப்பு கலர் பாக்ஸ் இருந்துச்சு, எங்கே வச்சேன்? உள் ரூம் இருக்கு. எதுக்கு?
இன்னைக்கு ஒரு சூப்பர் மேட்டர் சிக்கிருக்கு. நைட் ஒரு பெரிய சம்பவம் நடக்க போதும். அதில் இந்த பேக்கும் இன்வால்வ்டான். முதல் முறையாக ஒரு பெரிய சம்பவத்தை நம்ம லைவாக கேட்க போகிறோம். என்னடா சொல்ற? தெளிவாக சொல்லி தொலை. இன்னும் நிறைய துணி கிடக்கு. எங்கள் மாமா ஒருத்தர் சென்னையில் ரிப்போர்ட்டராக இருக்காரு. எனக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லி கொடுத்தது தான் இந்த ஸ்பை மைக். உடனே இது ஒரு ஆடியோ டிரான்ஸ்மிட்டர். மற்றவங்க பேசுகிறத ஒட்டு கேட்கறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இதோ இந்த ரவுண்ட் இருக்கே, இதை நம்ம எதில் வேணால் ஒட்டி வச்சுக்கலாம். இதை வச்சு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம இதோ இந்த ரிசீவர் வழியாக கிளியராக கேட்கலாம். ஆமாம், உடனே 1 கிலோமீட்டர் வரைக்கும் சிக்னல் கிளியராக எடுக்கும். டிஎஸ்என் டெலி ஷாப்பிங்கில் பேசுகிற பொம்பளை மாதிரியே பேசுகிற. இதாச்சும் என்னடா பண்ண போகிற? Check 1 2 check. ஓ, இதில் ஃபோட்டோ கூட பார்க்கலாமா? ஃபோட்டோ பார்க்கலாம், பாட்டு கேட்கலாம், என் படம் கூட பார்க்கலாம். அதில் தீயா இருக்குப்பா. ஆமாம், உன் ஒய்ஃபுக்கு இந்த ஃபோட்டோலாம் காட்டணும்னு சொன்னால? ஆமாம். நீ வேணா நைட் எடுத்துகிட்டு போய் ஒய்ஃபுக்கு காமிய, நாளைக்கு காலையில் கொடுத்துரு. ஆ, நான் எடுத்துகிட்டு போனேன் இன்னைக்கு. ஆ, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. திரும்ப கொடுத்துருவல்ல? ஏய், அதெல்லாம் நான் கண் மாதிரி இருப்பேன்ப்பா. ரைட்டு வரட்டா? சீக்கிரம் வா வா வா. வணக்கண்ணே. வாடா. என்னண்ணே சேதனே ஃபோன் பண்ணி வர சொன்னாப்ல? என்ன மேட்ரு? பெரிய சம்பவத்துக்குலாம் கூட்டு போக மாட்டேன். சின்ன பிள்ளை மாதிரி எழுதில்ல. ஆமாம், அதனால் கூட வா, இன்னைக்கு வந்து பாரு. பார்க்கவா? என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு வந்தேன். சேகர். சேகரையா? சேகர் யாரா? அவனும் பெரிய கை. சேருக்கும் அவனுக்கும் ஆகவே ஆகாது. பாலு செஞ்சாச்சு. கணேசன் காலில் விழுந்து அவள்லேயே சொல்லிட்டு போயிட்டான். அதனால சேரப்படும். அவன் கூட எப்பயும் ஆளுங்க இருப்பான். இப்போ கட்சியில் வேற இருக்கேன். அவனுக்கு ஒரு கீப்பு இருக்காளாம். எஸ்எஸ் காலனி 7வது திருப்பம். வெள்ளிக்கிழமைனா அங்கே தான் ஆளுடான். எஸ்எஸ் காலனி எங்கே தெரியுமா? தெரியும். அப்போ அவன் கூட யாரும் இருக்க மாட்டாங்களாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இது போக அவன் ஆளுகளை அமைச்சாச்சு. விடிகிற வரையும் ஆளுக நம்பர் பூரா ஸ்விட்சாவில் தான் இருக்கும். சரி, எப்படி செய்ய போகிறோம்? நம்ம ஆளு 3 பேர் தெருமுக்கில் வண்டியை போட்டு வீட்டை வாட்ச் பண்ணிட்டு நிற்கிறாங்க. சேகர் வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன அலாட் பண்ணிட்டாங்க. காசி பைக்கில் இந்த ஏரியா ஸ்டடி பண்ணிவிட்டு வண்டியை பஞ்சர் ஆக்கிட்டு வீட்டுக்கு பின்னுக்கு எஸ்ஆர் வழியை லாக் போட்டு வாட்ச் பண்ணிட்டு நிற்கிறான். எஸ்எஸ் காலனி ரொம்ப பெரிய ஏரியா. ஆனால் ஃப்ரெண்டு வீடு இருக்குது 6வது தெருவில். பேசாமல் அந்த மொட்டை மாடியில் போய் உட்காந்துருமா? கிளம்புவோம் வா. இப்போ கிளம்புனா சிக்னல் கிடைக்காது. அவங்க அடுத்து என்ன பிளான் பண்ணுறாங்க நம்மளால கேட்க முடியாது. அவங்க கிளம்புனது நம்ம கிளம்பலாம். இப்போ டைம் என்ன? 12:30. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. முக்கு பல்க்கு திறந்துருக்கேன். அப்போ டீச்சர்ஸ். ரைட்ல. டேய், மெயின் ரோட் பங்குக்கு போகிறான்டா. வா, வண்டி எடுத்து போகலாம். Trust
ஹலோ சரிண்ணே, முக்கியமான விஷயண்ணே. உன்னை தூக்குற ஸ்கெட்ச் போட்டுருக்காங்கண்ணே. இன்னும் 1/2 மணி நேரம் அங்கே இருப்போம். சேகர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னடா வளர்ற? வளரல. இப்போ எஸ்எஸ் காலேஜ் தானே இருக்கா? ஆமா. உன் தெரு முக்கில் ஒரு வண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு பாரு. அதுக்குள்ள 3 பேர் இருப்பாங்க. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஆமாடா, உன் காரை பாரு, டயர்லாம் மட்டையாக்கியிருப்பாங்க. உன் வீட்டு பின்கேட்டை கூட லாக் பண்ணிட்டாங்க. மொத்த பிளானையும் புட்டு வச்சுட்டு இருக்கா மாப்ள. பக்கா பிளானு. மன்னிச்சுக்கண்ணே, எனக்கே இப்போ தெரிய வந்துச்சு. எப்படியாவது தப்பிச்சுக்கோ. வீட்டில் லைட்டு டிவின்னு எதையுமே ஆஃப் பண்ணிடாத. ஆளோட மட்டர் மாதிரி காமிச்சுக்கோ. வெளியில் பக்காவாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுல வர வச்சு எதுவும் பண்ணலாம் யோசிக்காத. எல்லாருக்கையும் ஏற்கனவே நிரப்பிட்டாங்க. சவுந்தர் டபுள் கேம் ஆட்டான்டா. சேக்கு பேக்குன்னு நினச்சா விட்டா சேதுவே முழுகிறான் போலேடா. நேரம் இல்லைண்ணே, நான் 1/2 மணி நேரத்தில் வீடு வந்துடுவாங்க. எப்படியாவது விசாரிக்க. கதையில செம்ம ட்விஸ்ட். வண்டி எடு, கிளம்பலாம். போலீஸ் வண்டியெல்லாம் இல்லைண்ணே, ஆம்புலன்ஸ் தான். நீங்கள் வரலாம், உள்ளதான் இருக்கான். சரிண்ணே. கேக்குதா மாப்ள? கேக்குது. இல்லையாடா, மேலே இருப்பானே. நீ வேற உடனே சேது வந்தான். I'm getting off with you. This is crazy. I know. It doesn't make any sense. That's why I trusted. சேகர் ஜம்புடா. என்னடா புட்டுனீங்க? ஏய், அலாட்டா தான் பாருந்தோம். வீட்டில் இருந்து யாரும் வெளில போலப்பா. ஏய், ஆம்புலன்ஸ் ஒன்று போச்சுன்னு சொன்னல, எங்கேருந்து போச்சு? நான் இங்கேருந்து 4 வீடு தாண்டி ஏதோ அவசர கேஸுன்னு போச்சு. ஆம்புலன்ஸ்ல ஓட்டான்டா. மாப்ள சேகர் பிரில்லியன் சொல்ல போலடா. சேதுவே முட்டாளக்கிட்டான். பேசாம இவங்க கதையை நீ படமா எடுத்துரு. நீங்கள் எல்லாம் வெளியே நின்றுட்டு இருக்கும்போது சேகர் பறந்துட்டாரு. அது ஆம்புலன்ஸை வர வச்சு. இவன் ஏன் சிரிக்கிறான்? சேகர் செப்ப மாட்டேக்காரஞ்சா. என்ன சௌதரி? சவுந்தர். ஆம்புலன்ஸ் பக்கத்தில் தானே போயிருக்கோம். கரெக்டாக பிடிச்சலாண்ணே. எதுக்கு வரட்டுக்கிட்டு? அதான் பிடிச்சாச்சு. வா. ஏய். ஸ்கெட்ச் சேகருக்குல்ல சௌந்தரு உனக்குத்தான். எல்லாத்துலேயும் அவசரம்.
பெருசா முளைக்கிறதுக்குள்ள பெருசா முளைச்சிடணும். தம்பி, சம்பந்தம் இல்லாம இன்னைக்கு உன்னை வர சொல்லி செய்யுள் ஒப்பிக்கிற மாதிரி முழு பிளான் சொல்லும் போது புரிஞ்சுக்க வேண்டாம். நீனு கத்துக்கணும்டா சுந்தரு. சேகரா பிரில்லியன்ட் கிங்கடா சேது மாப்ள செம்ம சீன் மாட்டேன் மாப்ள. பாவண்டா நம்ம பேக்கு சமத்தியா மாட்டலாம். என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஊசு ஏண்டா நான் செய்கிறேன் சொல்லி எங்களை செய்ய பார்க்குறியா? அவனுக்கு கொள்றது ஸ்கெட்சை போட்டால் மட்டும் சொல்கிறேன் தானே ஒத்துக்கிட்டேன். மற்றபடி நான் எதுவுமே செய்யலண்ணே. அண்ணே என்னை நம்புனே, நீ என் ஹீரோ மாதிரி செய்தனே. உடைய கொலை பாப்பா சேரே சரி மாசம் 20,000 தரேன். நானே வீடு செலவு காமே தானே ஒத்துக்கிட்டேன். அண்ணே சரி சரி அவனுக்கு ஸ்கெட்செலாம் சொல்லணும் அவ்வளோதானே. மற்றபடி நான் அவன்கிட்ட எதுவுமே சொல்லணும் சேதனே. அண்ணே நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுண்ணே. அண்ணே நான் தம்பி மாறினேன், ஒரே ஒருத்தர் மன்னிச்சு விட்றேண்ணே. அண்ணே யாரோ சொல்லுங்கண்ணே. அண்ணே செதில் உடனே அண்ணே ராசனை விட சொல்லேன். அண்ணே சேதனே ஒரே ஒருத்தர் மன்னிச்சு விட்றேன். அண்ணே சேதனே சௌந்தர சுட்டாண்டா. சௌந்தரம் கொண்டாண்டா. சேதனே எலி ஆப்டான் ஆப்டானே. என்ன சேகரே, டைட்டானிக்கா? சேகர் பலான படம்லாம் பார்த்துட்டு வல்லம்மா ஆராய்ச்சி பண்ற போல. அழகா இருக்க. நல்லா இருக்கா? சரி சரி என்ன நம்ப சேது. சத்தியமா உன்னை கொல்லணுங்கிற எந்த இடத்துலையும் நான் அனுப்பல ஆள. சரி என் சேஃப்டிக்காக இருந்த விவன் என் தம்பியை கொல்ல போட உன்னை எதுவும் செய்யல. ஏன் வீணா பிரச்சனை பெருசு. சேகரே சுட்டாண்டா. போயிரும் மாப்ள, பயமா மாப்ள. ஏய், இந்த 2 நாயை கொல்லத்தான் உங்க எல்லாத்தையும் வர சொன்ன நினைச்சீங்களா? இனிமே எவனாவது எனக்கு லைன் அடிக்கணும் நினைச்சீங்க? ஏய் என்னது எடு. போலாம் மாடா. அது MP3 பிளேயர்னே, பாட்டு கேட்கறதுக்கு. வாடா போலாம். இந்த 2 நாயை தூக்கிட்டு போய் தோட்டத்தில் வச்சு வச்சிருங்க. சரிப்பா. சேதனே மைக் கூட்டிருக்குங்க. நீங்க பேசுறது என்ன வரைக்கும் யாரோ ஒட்டு கட்டு இருந்திருக்காங்க. வேற யாரு? இந்த நாயத்தை இருக்கும் ஆரம்பண்டு ஜெய்சங்கர் ரன்ஸ் யோசிக்கிறேன். எனக்கு என்னமோ இவன் பண்ணதான் தோணல. அப்புறம் இந்த மைக்கை வச்சு கொஞ்சம் தூரம் தான் ஒட்டு கேட்க முடியும். இதனால இவனுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. அப்படி இவன் தான் பண்ணியிருந்தானா சவுந்தர் ஃபோன் பண்ணுற வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணணும்? வீட்டில் பிளான் சொன்ன போய் தப்பிச்சிருப்பேல. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் எவனோ ஒருத்தர் ஒட்டு கேட்டுருக்கேன். இந்த மாதிரி மைக்கெல்லாம் போலீஸோ ரிப்போர்ட்டரோ தான் யூஸ் பண்ணுவாங்க. செத்தோம் நம்மளையும் தலையால் அடிச்சுட்டா மாப்பிள்ள. இதெல்லாம் வேணான்னு கேட்டியாடா நீ? எனக்கு என்னமோ இப்போ இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கிறதையே யாரோ ஒருத்தன் ஒட்டு கேட்டுட்டு இருக்கணும். என்னடா பண்ண போறோம் சொல்றேன். எனக்கு தோணலடா, சாக வேண்டியதுதான். சேது அன்னைக்கே அந்த எஸ்ஐ சொன்னான்ல. சரிங்க போலாம் வா. அந்த பக்கம் என்ன ஒட்டு கேட்குற அவனை எவனா இருந்தாலும் எவ்வளோ பெரிய தப்பியாக இருந்தாலும் சரி நல்லா கேட்டுக்க. இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கு சாவு என் கையால். செத்தோட வாடா. சீக்கிரம் கிளம்பு, வந்துட்டு இருக்க நேரம் இல்லை. டேய் அவங்க நம்ம மேலே சந்தேகம் வந்திருக்காரு. அந்த கணேஷ் குரூப் எல்லாம் வந்திருக்கும். இப்போ அங்கே தான் போயிருப்பாங்க. கிளம்பு வா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ நைட்டு ஊர் விட்டு மட்டும் தப்பிச்சிடலாம். வா வா. நீ போயிடலாம். நான் எங்க போவேன்? என்
உன்னை பார்க்காம சாப்பிட்றேன். பொண்ணே புரியுதுடா, பயப்படாத. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நம்ம கிளம்பணும்டா. கிளம்பலாமா? வா மச்சி கிளம்பலாமா?